எனக்கு மாங்காய் வேணுமா இந்த என்ன கர்ணா பாத்துக்கிட்டே நிக்கிற? முதல்ல இந்துவ ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடு. இல்ல நீ அவளுக்கு என்னாச்சு? இவ்வளவு நேரம் நாங்க சொல்றதெல்லாம் நீ கேட்டுட்டு தானே இருந்த. அப்புறம் என்னாச்சுன்னு எங்ககிட்டயே கேக்குற? அது சும்மா வெறும் வாந்தி தானே. ஷோ என்ன கர்ணா, சாதா வாந்தியோ மத்த வாந்தியோ ஹாஸ்பிட்டலுக்கு போனா தானே தெரியும். எங்ககிட்ட கேக்குற? ஆமா, டாக்டர் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி சொன்னாதான் நல்லது. அண்ணே எனக்கு தெரிஞ்சது சும்மா. என்ன இதெல்லாம் உனக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு தான் தெரியும். முதல்ல இந்துவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. பார்த்து போயிட்டு வா இந்து. பார்த்து போயிட்டு வா இந்து. ஐயோ கண்டதுங்க கண்ணெல்லாம் பட்டுடும். நீ பார்த்து போயிட்டு வா. வாய பழக்கு போறோம். மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. டேய் கர்ணா, இந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? எதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்? உனக்கு தெரியாதா இது சாதாரண வாந்தின்னு? வா ஹோட்டலுக்குள்ள போலாம். ஏய் ஆஸ்பத்திரிக்கு போலாம் தானே சொல்லிட்டு வந்த. முதல்ல நான் சொல்றதை செய். வா ஹோட்டலுக்குள்ள போலாம். இந்த பாரு, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லி தானே என்னை கூப்பிட்டு வந்த. ஹலோ, நான் கேட்கறது உனக்கு காதில் விழுகுதா இல்லையா? என்ன ஆச்சு உனக்கு? நம்ம இப்போ எதுக்கு ஆஸ்பத்திரி போகணும்? இப்போ எதுக்கு ஹோட்டலுக்குள்ள போகணுங்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சொல்றது ஏதாவது உனக்கு புரிஞ்சிருக்கா? இது புரியறதுக்கு சும்மா எதையாவது கேட்டுக்கிட்டு இருப்ப. நேத்து நைட்டு நான் சரியா சாப்பிடல, அதனால தலை சுத்துச்சு. மாதிரி வயிற்று புரட்டிட்டு வருதுன்னு சொல்ல வந்தேன். ஆனா அவங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னை பேசவே விடாம உன் கூட ஹாஸ்பிட்டல் போன்னு சொல்லி உன் அண்ணிங்க தான் அனுப்பி விட்டாங்க. நீயும் இதுதான் சான்ஸ்னு என் கூட கிளம்பி வந்துட்ட. அப்ப நீ மாங்காய் சாப்பிடணும்னு சொன்னது? நான் எங்க சொன்னேன்? ஜெயந்தி அக்காவும் சுகுணா அக்காவும் தான் சொன்னாங்க. அவங்கள போய் கேளு. புரியுது, இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது. இங்க பாரு, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிடணும். இப்படி சாப்பாடு வாங்கி தருவே மாட்டியா? பாரு, சாப்பாடு வாங்கி தரத கூட நார்மலா கேட்க மாட்டியா? இதான் அடிக்கிற மாதிரி சொல்ற. ஹோட்டலுக்குள்ள போகலான்னு சொன்னதுமே நீ பசிக்குதான்னு கேட்டிருக்கணும். ஏன் கேட்கல? நீ சொல்லும் போதே எனக்கு பசிக்குது, ஹோட்டல்ல நிப்பாட்டுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? இப்ப எனக்கு சாப்பாடு வாங்கி தர முடியுமா முடியாதா? நானே போறேன். வாங்கி தரேன் இரு. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுப்பா. யோ என்னையா ஹோட்டலுக்குள்ளேயே வந்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க? இருங்கண்ணா, இருங்க. ஏன் அப்படி எரிஞ்சு விடுகிறீங்க? ஐயா, உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. அண்ணா, அவர் என்ன கேட்குறாரோ அதை கொடுங்க. சரிங்க தம்பி, அதுக்கு உண்டான காசை நான் கொடுத்துறேன் தம்பி. 2 தோசை மட்டும் பார்சல் பண்ணி கொடுங்க. ஐயா, ஏன்யா பார்சல் வாங்கிட்டு போறேங்கிறீங்க? வாங்க உட்காருங்க, உட்காந்து சாப்பிட்டே போலாம். உட்காரு. இல்லை தம்பி, பார்சல் எனக்கு இல்லை, என் பொண்டாட்டிக்கு. அவ வெளியே இருக்கா. சரி, அவங்களே உள்ள வர சொல்லுங்க. இல்லை தம்பி, நான் போய் தான் அவளுக்கு ஊட்டி விடணும். தம்பி, ஒரு நிமிஷம் இருப்பா, நான் அவகிட்ட சொல்லிட்டு வேணும்னா வந்துடுறேன். இவதான் பையன் பொண்டாட்டி. தம்பி, இந்த நிலைமையில இவளை உள்ள கூட்டிட்டு வர முடியாதுன்னு தான் பார்சல் வாங்கிட்டு வந்து இவளுக்கு ஊட்டி விடலான்னு இருந்தேன். இருக்கட்டும்யா, அதனால என்ன, நான் கூட்டிட்டு வரேன். இவ என்னை விட்டு போயிருப்பாளா இல்ல ஆசிரமத்துல தான் சேர்த்திருப்பாளா?
சொல்லுமா. நான் இப்போ இவளை பார்த்துக்கிறத விட அவ என்னை 1000 மடங்கு நல்லா பார்த்துருந்துருப்பாம்மா. இவளை எப்படிம்மா விட்டுட்டு போக முடியும்? ஆ தண்ணி இந்த குடி, இந்த குடிமா, மெதுவா குடிமா. அம்மா, புருஷன் பொண்டாட்டிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைம்மா. ரொம்ப புனிதமான உறவு. ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளைங்கிற மரியாதை வர்றது பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம்தான். நீங்க சின்னஞ்சிறுசுங்க, இதெல்லாம் உங்களுக்கு போக போக புரியும். சரியா சொன்னீங்கய்யா. இப்பெல்லாம் நிறைய பேர் அவங்க பொண்டாட்டியையும் அவங்க சொல்றதையும் ஒரு பொருட்டா கூட மதிக்காம தெனாவட்டதா சுத்திக்கிட்டு இருக்காங்க. கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னாலும் புரியறதே இல்ல, புரிஞ்சாலும் ஏத்துக்கிறது இல்ல. அவ்வளோ ஈகோ. பொண்டாட்டி சொல்லி புருஷன் கேட்டுட்டா என்ன ஆக போகுது? ஏதோ நீங்க சொல்றத கேட்டாவது திருந்தினா சந்தோஷம்தான். அந்த மாதிரியே இருக்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசை. ஆனால் நான் பேச ஆரம்பித்தாலே கிருபானனை பற்றி சொல்லி என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன ஆனாலும் என்னால் அவர் பேச்சை மீறவே முடியாதுன்னு உனக்கே நல்லா தெரியும். அதுக்கான காரணத்தையும் உங்ககிட்ட நான் 1000 தடவைக்கு மேலேயே சொல்லியிருக்கேன். அது ஒன்றை மட்டும் விட்டுரு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இந்த வாழ்க்கை திரும்ப கிடைக்காது இந்து. நீ நினைக்கிற மாதிரி நீ சொல்றதை கேட்கக்கூடாதுன்னு எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது. ப்ளீஸ் இந்து, புரிஞ்சுக்கோ. பைக் எடு. இல்ல இந்து, நான் போலாம். அது இல்ல, நான் சொல்றது உனக்கு. வீட்டுக்கு போலான்னு சொன்னேன். இல்ல இந்து, ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோ. இப்ப என்ன கூட்டிட்டு போறதுன்னா போ, இல்ல நான் ஆட்டோ பிடிச்சுக்கிறேன். இரு.